ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லவ் மேரேஜ் பண்ணினவங்க ஜாதகம் எப்படி இருக்கும், அந்த ஜாதகத்தில் பிளானட்ஸ் எப்படி இருக்கும், லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு சிஆர்பி மெத்தடில் இருக்கிற ரூல்ஸ் என்ன, அந்த ரூல்ஸ் இந்த லவ் மேரேஜ் பண்ணவரோட ஜாதகத்தில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சிஆர்பி மெத்தடில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று, லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கான ரூல் என்ன அப்படிங்கிறத பற்றியும், 2வது பார்ட்டு பிளானட் எப்படி லிங்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கேன். இதில் நார்மலாக சித்தர்கள் சொன்ன முறையில் பிளானட் லிங்க் ஆகுது. அது இல்லாமல் மேலும் 6 மெத்தடில் பிளானட் லிங்க் ஆகுது. அதை பற்றி சுருக்கமாக 2 நிமிஷம் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை எலாபரேட்டாக பார்க்கலாம். 1வது ரூல், வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். 2வது ரூல், வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். 3வது ரூல், வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். 4வது ரூல், ஒரு கிரகத்தில் 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அதே சமயம் அந்த கிரகங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு பார்க்கலாம். 5வது 6வது ரூல் இதை பற்றி எலாபரேட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது விருச்சிக லக்னம். லக்னத்தில் கேது இருக்குது. 2ஆம் இடத்துல புதன், குரு, சுக்கிரன் 3 பிளானட் இருக்குது. பிளாக்கில் இருக்கிறது மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். கலரில் இருக்கிறத பற்றி என்ன காரணம்னு பின்னாடி சொல்கிறேன். மகரத்தில் சூரியன் இருக்குது. ரிஷபத்தில் ராகு இருக்குது. சிம்மத்தில் சந்திரன் இருக்குது. துலாமில் செவ்வாய், சனி பிளானட்ஸில் இப்படி இந்த ஜாதகத்தில் இருக்குது. இவர் லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு என்ன ரூல் இருக்குது அப்படின்னு சைடில் இருக்கிற ப்ளூ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கும் பாருங்கள். இந்த 5 ரூலுமே பொருந்தி வரணும். இந்த 5 ரூலுமே சிஆர்பி மெத்தடில் பொருந்தி வந்ததுன்னா நிச்சயமாக அவங்க லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது ஒரு ரூல் மேட்ச் ஆகலை அப்படின்னா அவங்க லவ் பண்ணுவாங்க, பட் அந்த மேரேஜ் நடக்காது, லவ் பிரேக்கப் ஆகிடும். ஒரு லவ் மட்டும் இல்லை, இந்த ரூல் இல்லைன்னா அவர் எத்தனை பெண்களை லவ் பண்ணாலும் அல்லது எத்தனை பேர்த்து லவ் பண்ணாலும் அவங்க லவ் பிரேக்கப் ஆகிடும். கண்டிப்பாக அவங்க லவ் மேரேஜ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ரூல் 1, 5, 9 தொடர்பு. அதாவது லக்னம் 5ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி, இந்த 3 பேர்த்துக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ஷன் வரணும். இந்த ஜாதகத்தில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது விருச்சிக லக்னம். லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய், 5ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு, 6, 7, 8, 9, 9ஆம் வீடு கடகம், இதன் அதிபதி சந்திரன். அப்போது செவ்வாய், குரு, சந்திரன் இந்த 3 பேரும் எப்படி கனெக்ட் ஆகிறாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், 5ஆம் வீட்டிற்கு அதிபதி குரு தனுசு ராசியில் இருக்குது. குரு இருக்கும் நட்சத்திரம் மூலம். மூலம் என்பது கேதுவோட நட்சத்திரம். அப்போது கேது எங்கே இருக்குது அப்படின்னா லக்னத்தில் இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்த நட்சத்திர அதிபதி கேது லக்னத்தில் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா 1, 5 கனெக்ட் ஆகிருக்குன்னு எடுத்துக்கணும். அடுத்தது, ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அந்த கிரகங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். அந்த மெத்தேடில் இந்த லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் சிம்மத்தில் இருக்குது. என்ன நட்சத்திரத்தில் இருக்குது? ப்ளூ கலர் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கும் பாருங்கள். மகம் நட்சத்திரத்தில் இருக்குது. மகம் என்பது கேதுவோட நட்சத்திரம். அப்போ கேதுவோட இன்னொரு நட்சத்திரம் மூலம். அந்த மூலம் நட்சத்திரத்தில் குரு இருக்குது. அப்போ மகம் நட்சத்திரத்தில் சந்திரனும் மூலம் நட்சத்திரத்தில் குருவும் இருந்தால் இந்த 2 நட்சத்திரங்களில் உள்ள பிளானட்டை இந்த 2 நட்சத்திரத்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். அப்போ சந்திரனை குரு இருக்கிற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சந்திரனை குரு இருக்கிற இடத்துக்கு, அதாவது தனுசுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். இங்கே ரெட் கலரில் சின்ன ஓவல் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். சந்திரன் ஷிஃப்ட் ஆகிருக்கு, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்குறோம். இதுக்காகனா 120 டிகிரியில் இருக்கிற பிளானட்ஸு அதனுடைய எந்த தன்மையும் குறையாமல் அதனுடைய அடுத்த ஆன்டி கிளாக் வைஸ்லேயோ கிளாக் வைஸ்லேயோ அதனுடைய தன்மையோ அதனுடைய ஒளி மாறாமல் நிற்கும். அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன்.
கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திரனை தனுசுக்கு கொண்டு வரும்போது அங்கே இருக்கிற குருவோட கனெக்ட் ஆகுது. அதாவது 5ஆம் வீட்டு அதிபதி குருவும் 9ஆம் வீட்டு அதிபதி சந்திரனும் சிஆர்பி மெத்தடில் கனெக்ட் ஆகுது. முதல் ரூலில் இருக்கிற 3 லிங்க்கும் ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது 2வது ரூல், செவ்வாய் சூரியன் குரு தொடர்பு. இங்கே குரு தனது 5ஆம் பார்வை மூலமாக செவ்வாயோட வீட்டை பார்க்குது. அதே மாதிரி சூரியனோட வீடான சிம்மத்தையும் பார்க்குது. ஒரே நேரத்தில் குரு செவ்வாய் வீட்டையும் சூரியன் வீட்டையும் பார்க்குறதால செவ்வாய் சூரியன் குரு கனெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், செவ்வாய் துளாராசியில் இருக்குது. அது தனது 4ஆம் பார்வை மூலமாக மகரத்தில் இருக்கிற சூரியனை பார்க்குது. இப்போ செவ்வாய் சூரியன் கனெக்ஷன் ஆனது தெளிவாக தெரியுது. இந்த விதத்தில் 2வது ரூல் மேட்ச் ஆகி வருது. 3வது ரூல் 5, 7 தொடர்பு. 5ங்கிறது குருவோட வீடு, 7ங்கிறது சுக்கிரனோட வீடு. இப்போ 5ஆம் வீட்டு அதிபதியான குருவும் 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் தனுசில் கனெக்ட் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது 4வது ரூல் 8, 9 தொடர்பு. 8 என்பது விருச்சிக லக்னத்திற்கு 8ஆம் இடமான மிதனத்தை குறிக்குது. அதன் அதிபதி புதன். 9ங்கிறது கடக ராசி, அதன் அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் சிம்ம ராசியில் இருக்குது. இப்போ இது 2 எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்தின் 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், அவற்றை இடம் மாற்றி வச்சு பார்க்கலாம். அப்போது சிம்மத்தில் இருக்கிற சந்திரனை தனுசு ராசியில் இருக்கிற குருவோட நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கும்போது சந்திரனும் 8 புதனும் 9 சந்திரனும் கனெக்ட் ஆகிக்குவாங்க. அடுத்தது லாஸ்ட் ரூல் 8, 4 தொடர்பு. 8 என்பது புதன், 4 என்பது சனி. இங்கே பாருங்கள், 4ஆம் வீட்டு அதிபதி சனி துளாராசியிலிருந்து 3ஆம் பார்வை மூலமாக புதனை பார்க்குது. புதன் என்பது 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. இந்த விதத்தில் 5வது ரூல் பொருந்தி வர்றதை பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒருத்தர் லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு சிஆர்பி மெத்தடில் 5 ரூல் இருக்குது. இந்த 5 ரூலுமே பொருந்தி வரணும். இதில் ஏதாவது ஒன்று குறைவாச்சு அப்படின்னா அவங்க லவ் பண்ணுவாங்க, பட் அந்த லவ் பிரேக்கப் ஆயிரும், திருமணம் வரைக்கும் போகாது. ஃபஸ்ட் லவ் மட்டுமல்ல, எத்தனை லவ் பண்ணாலும் அந்த லவ் சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிறது நம்ம இந்த ரூல்லேருந்து தெரிய வருது. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.